நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட உயிரினங்கள்லேயும் என்னை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது அப்படின்னா இந்த சின்ன சிலந்தி தான். இந்த பதிவு முழுவதுமாக பார்க்கும் பொழுது 100% அதே ஆச்சரியம் உங்களுக்குமே இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சின்ன சிலந்தி தண்ணிக்குள்ளே மட்டும்தான் வாழக்கூடியது வாழ்நாள் முழுவதும். இது தண்ணீரின் மேற்பரப்புக்கு வந்து காற்றை இழுத்துட்டு போய் அந்த காற்றை தன் வலை மூலமாக கட்டி வச்சுக்கிட்டு அந்த காற்று குமிழ்க்குள்ளே தான் தன் வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடியது. தண்ணீரில் வாழக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் எல்லாமே செவில்கள் மூலமாக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து பிரித்து எடுத்து சுவாசிப்பாங்க. நம்ம சிலந்திக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தகவமைப்பும் கிடையாது. அதனால் இது செயற்கையாக இதுவே செவில் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்தெடுத்து சுவாசிக்கக்கூடியது. அப்படின்னா இது எவ்வளவு ஆச்சரியத்தை தரக்கூடியது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ற அறிவியலோட இதனுடைய வாழ்வியலை முழுவதுமாக பார்த்துடலாம். இந்த உலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட சிலந்திகள் இருந்தாலுமே தண்ணீரில் வாழக்கூடிய ஒரே சிலந்தி அப்படின்னா டைவிங் பெல் ஸ்பைடர், தண்ணீர் சிலந்தி. இது ஐரோப்பா அப்புறம் வட ஆசிய பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. அதுவும் குளங்களில், மெதுவாக ஓடக்கூடிய நீரோடைகளில், இல்லாட்டி சின்ன சின்ன ஆறுகளில், இந்த மாதிரி நன்னீர் பகுதிகளில் தான் காணப்படுது. இதனுடைய வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் சிலந்தி, ஒரு பெண் சிலந்தி ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் சிலந்தியானது தன்னுடைய காற்று குமிழ்க்குள்ளே முட்டையிடும். காற்று குமிழை எப்படி தண்ணிக்குள்ளே வைக்கிது அப்படிங்கிற அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த காற்று குமிழ்க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 40-70 முட்டைகள் வரைக்குமே வைக்கும். பொதுவாக சிலந்திகள் எல்லாமே எடுத்துக்கிட்டால் முட்டைகள் வச்ச பின்னாடி தன்னுடைய சில வலையின் மூலமாக அதை முழுவதுமாக சுற்றி வச்சிடும். எக் சாக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம டைவிங் பெல் ஸ்பைடரும் தண்ணீர் சிலந்தியுமே தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக வலையை முழுவதுமாக சுற்றி அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்திலேருந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்கும். இது வந்து வெப்பநிலையை பொறுத்து மாறுபடுது, அதனுடைய எப்போ பொறிச்சு வெளிவருது அப்படிங்கிறது. சரி, இந்த குஞ்சுகள் இப்போ வந்தோடனே ஒரு 2-3 வாரத்துக்கு தாயினுடைய அந்த காற்று குமிழ்க்குள்ளே தான் இருக்கும். பொதுவாக சிலந்திகள் எல்லாமே எடுத்துக்கிட்டால் ஒன்றை சாப்பிடக்கூடியது. அதனால் இந்த டைவிங் பெல் ஸ்பைடருமே ஒன்றை சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் தாயே கூட குஞ்சுகளை சாப்பிட்றலாம். அதனால் இந்த குஞ்சுகள் எல்லாமே தன்னுடைய வளர்ச்சி அடைஞ்சோடனே வேறு பக்கம் போகணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் இருக்கும். சரி, தாய் கூட இருக்கிற வரைக்குமே என்ன சாப்பிடும்னா வேட்டையாடி தான் சாப்பிடும். அப்புறம் அதனுடைய காற்று குமிழ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி எல்லா குஞ்சுகளுமே சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். சரி, ஒரு 3 வாரங்கள் கழித்து ஒவ்வொரு சிலந்தி குஞ்சுகளுமே தனித்தனியாக அதனுடைய இடத்த பார்த்து அந்த காற்று குமிழை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிடும். இந்த வெளிவந்த இந்த சிலந்திகள் எல்லாமே தனக்குன்னு ஒரு கூட்டை கட்ட ஆரம்பிக்கும். இது எப்படி அப்படின்னா, முதல்ல தாவரங்கள் பகுதியில் போயிட்டு அங்கே போய் தனக்கான ஒரு இடத்த தேர்வு பண்ணிவிட்டு இதனுடைய உடம்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ரோமங்கள் இருக்கும். இந்த ரோமங்கள் எப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணீரில் ஒட்டாது. தண்ணீர் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வெள்ளைக்கீரும். அதுவும் அடர்த்தியாக ரோமங்கள் இருக்கிறனால இதனுடைய ரோம பகுதிகளில் தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது. இந்த ஒரு தகவமைப்பு மூலமாக தண்ணீரின் மேற்பரப்புக்கு வரும். மேற்பரப்புக்கு வந்து தன்னுடைய பின்புறத்தை தண்ணீரின் வெளியே காட்டும். அப்போது வெளியே இருக்கிற அந்த காற்று எல்லாமே இந்த ரோமங்களில் போய் சிக்கிக்கிறோம். அதை அப்படியே இழுத்துட்டு வரும்போது தண்ணீர் வந்து அந்த ரோமங்களில் ஒட்டாத ஒரே காரணத்தினால அந்த காற்று குமிழானது அதுக்குள்ளேயே அப்படியே சிக்கிக்கணும். இந்த ரோமங்களுக்குள்ளே அந்த காற்று குமிழை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பார்த்து வச்ச அந்த தாவரத்தினுடைய அந்த ஒரு பகுதியில் முதல்ல தன்னுடைய வலையின் மூலமாக ஒரு கூடை போன்ற ஒரு அமைப்பு கட்டி வச்சுருக்கும். அந்த கூடை போன்ற இந்த மாதிரி ஒரு கூடை போன்ற அமைப்பு கட்டி வச்சுருக்கும். ஃபுல்லாக முழுக்க தன்னுடைய வலையின் மூலமாக கட்டி வச்சுருக்கும். அந்த காற்று குமிழை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அந்த காற்று குமிழை தன் உடம்புலேருந்து விடுவிச்சு விடும். அப்போ அந்த காற்று குமிழ் மேலே போக முயற்சிக்கும். ஆனால் இந்த வலை வந்து அடர்த்தியாக பின்னப்பட்டிருக்கிறதுனால காற்று குமிழ் வந்து மேலே போக முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த சிலந்தி வலையினுடைய இந்த வலையுமேவும் ஓரளவு தண்ணீரில் ஒட்டாத அமைப்போடு இருக்கும். அதனால் அந்த சிலந்தி வலையிலையுமே அந்த தண்ணீர் ஒட்டாதனால இந்த காற்று குமிழ் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் மேலே போய் பின்னாடி திரும்பி தன்னுடைய பின்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு முறையுமே காற்றை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தனக்கான ஒரு கூட்டை ரெடி பண்ணும். இந்த கூடுனா காற்று குமிழ் தான் இதனுடைய வீடேவும். இந்த காற்று குமிழ்க்குள்ளே தான் வேட்டையாடிச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த காற்று குமிழ்க்குள்ளே வச்சு சாப்பிடும். இது தூங்குறதோ எல்லாமே இந்த காற்று குமிழ்க்குள்ளே தான். சரி, இப்போது வேட்டையாடுது அப்படின்னா வேட்டையாடக்கூடிய உணவுகள் என்னென்னா தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகளுடைய லார்வாக்கள், கொசுக்களோட லார்வாக்களை கூட இது வேட்டையாட தான் செய்யுது.
முதல்ல பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லா சிலந்திகள் மாதிரி தான் முதல்ல தான் கிட்ட இருக்கிற விஷத்தை வெளியேற்றும், அதுக்குள்ளே செலுத்தும். அதனால அந்த உயிரியானது மயக்கமுற செய்யும். அந்த மயக்கமுற்ற அந்த உயிரை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அந்த காற்று குமிழ்குள்ளே போய் சேர்த்து வச்சு அங்கே தான் சாப்பிடவும் செய்யும். இது வேட்டையாடுறதுமே அதிர்வுகள் மூலமாக உணரும். அதாவது தான் வேட்டையாடக்கூடிய உயிர்கள் வேறு எந்த உயிர்கள் அருகில் வந்தாலும் இதனுடைய ரோமங்கள் மூலமாக அந்த தண்ணீரில் வளரக்கூடிய அந்த அலைகள் அந்த அதிர்வுகள் மூலமாக உணர்ந்துடும் இந்த இடத்துல ஒரு உயிர் வருது அப்படின்னு சொல்லி. அப்படி தான் போய் ஒவ்வொரு முறையும் வேட்டையாடிட்டு எடுத்துகிட்டு வந்து கூட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடும். இங்கே ஒரு முரட்டுத்தனமான சந்தேகம் வரணும். அதாவது இந்த காற்று குமிழ்குள்ளே எவ்வளோ தான் ஆக்சிஜன் இருக்க போது அதுக்குள்ளேயே வாழ்நாள் முழுவதும் வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இங்கே தான் இதனுடைய முழுக்க மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது. அதாவது இந்த காற்று குமிழை பிடிச்சு வச்சிருக்கல தண்ணியில், இந்த காற்று குமிழில் உள்ளே இந்த காற்று குமிழ்குள்ளே தான் சுவாசிக்கவும் செய்யும். இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு தண்ணீரில் கரையக்கூடியது. இது அந்த குமிழில் இருந்து ஓரமாக போய் தண்ணீரில் கரைஞ்சு போயிடும். இந்த காற்று குமிழ்குள்ளே ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் ஆக்சிஜனும் சுவாசிக்கிறதுனால குறைய ஆரம்பிக்குது. இங்கே காற்று குமிழ்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் குறையிறனால தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த காற்று குமிழ்குள்ளே உள்ளே வந்துடும். அப்போது ஆக்சிஜன் எப்பொழுதுமே குறைய போகிறது கிடையாது. ஏன்னா இது இழுக்க இழுக்க இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதை நிரப்பிடும். அது காற்றை இழுத்துட்டு உள்ளே வைக்கிறதுல அதுக்குள்ளே அந்த காற்று குமிழ்குள்ளே 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜன் இருக்கும். இதில் நைட்ரஜனுமே தண்ணீரில் கரையக்கூடியது தான். ஆனால் நைட்ரஜன் ரொம்பவே குறைந்த அளவு கரையும். அதனால நைட்ரஜனும் சேர்ந்து கரைகிறனால இப்போது ஆக்சிஜனு அதுலேருந்து எடுத்துக்கிறது இங்கேருந்து வந்துடுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுது. ஆனால் நைட்ரஜனும் குறையிறனால இந்த காற்று குமிழ் சுருங்க ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் இந்த இதுக்குள்ளே இருக்கிற இந்த 78% நைட்ரஜன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் இந்த தண்ணினால். அதனால் இந்த காற்று குமிழ் இவ்வளோ பெருசு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காற்று குமிழ் சுருங்கும் பொழுது மறுபடியும் இந்த சிலந்தியானது மேலே போய் காற்றை எடுத்துகிட்டு அதனுடைய வீட்டை பெருசாக்கிக்கணும். சரி, இது ஒரு ஆண் சிலந்தியான பாலியல் முதிர்ச்சி அடையுது அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு 1 வருஷம் வரைக்கும் ஆகும். பெண் சிலந்தியும் ஆண் சிலந்தியும் இது ரெண்டுமே. ஆண் சிலந்தி மட்டும் கொஞ்சம் முன்னாடியே பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிடும். இங்கே இனப்பெருக்கமே ஒரு சுவாரஸ்யமான பகுதி. என்ன அப்படின்னா ஒரு பெண் சிலந்தி தான் பெருசாக இருக்கும், ஆண் சிலந்தி இதை விட கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி பெண் சிலந்தி தன்னுடைய கூட்டை பெருசாக கட்டும், தன்னுடைய வீட்டை காற்று குமிழில் பெருசாக கட்டும். அது மட்டும் இல்லை, ஒருவித வாசனையை வெளிப்படுத்தும். இந்த வாசனையை வச்சும் ஆண் சிலந்திகள் சரி இது இனப்பெருக்கத்துக்கு தயாரான ஒரு பெண் சிலந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சிலந்தியை நோக்கி பக்கத்தில் வரும். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலந்திகளோட வழக்கம் என்னென்னா பக்கத்தில் எந்த உயிர் வந்தாலும் பிடிச்சி கொன்று சாப்பிட்ருவாங்க. ஆனால் இங்கே ஆண் சிலந்தி வரும்பொழுது பெண் சிலந்தி பிடிச்சி சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஆண் சிலந்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பெண் சிலந்தி இங்கனக்குள்ளே அதனுடைய காற்று குமிழை உருவாக்கி வீட்டை வச்சிருக்கு அப்படின்னா, ஆண் சிலந்தி இங்கே பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு காற்று குமிழை வச்சு இதுக்குரிய வீடை பக்கத்தில் கட்டும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய பெண் சிலந்தி ரொம்பவே ஆக்ரோஷமானதுன்னா பெண் சிலந்தி தான். கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய ஆக்ரோஷங்கள்லாம் குறைஞ்சு இந்த ஆண் சிலந்தியின் மீது கவரப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆண் சிலந்தி என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கூட்டை விட்டு பெண் சிலந்தியினோட இந்த காற்று குமிழ் இந்த கூட்டுக்குள்ளே வரும். பெண் சிலந்தி ஆக்ரோஷமாக இருந்துச்சுன்னா தப்பிச்சு ஓடிடும். ஒருவேளை பெண் சிலந்தி எந்த ஒரு ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தலை அப்படின்னா அந்த பெண் சிலந்தியோடைய இணைய ஆரம்பிக்கும். இப்படி 2 பேருமே சேர்ந்த பின்னாடி அந்த ஆண் சிலந்தி அந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிச்சு போகத்தான் முயற்சி பண்ணும். ஏன்னா பெண் சிலந்தி கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை வேட்டையாடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. உணவு பற்றாக்குறை இல்லாட்டி மன அழுத்தம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண் சிலந்தியவே வேட்டையாடிடும். அதனால இணை முடிஞ்சோடனே இந்த ஆண் சிலந்தி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பெண் சிலந்தி சில நாட்கள் கழித்து முட்டைகள் வைக்குது, அதனை பாதுகாக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் இதனுடைய வாழ்வியல் இருக்குது. இந்த சிலந்திகளையும் வேட்டையாடக்கூடிய பெரிய பெரிய மீன்கள் இருந்துச்சுன்னா வேட்டையாடிட்டு போயிடும். அப்படியும் இல்லை, இந்த நம்ம தும்பிப்பூச்சிகளோட லார்வாக்கள் பெருசாக இருக்கக்கூடிய லார்வாக்கள் இந்த சிலந்திகளை வேட்டையாடும். இதுவே சின்னதாக லார்வாக்கள் இருந்துச்சுன்னா தும்பிப்பூச்சியோட லார்வாக்கள் அதை இந்த சிலந்தி வேட்டையாடிட்டு போயிடும். இந்த மாதிரி அளவில் பெருசாக இருக்கிற எந்த வேட்டையாடியுமே இந்த சிலந்தியை வேட்டையாடிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆபத்துகளும் இருக்க தான் செய்யுது. இதனுடைய வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பெண் சிலந்தி 2 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. ஆனால் ஆண் சிலந்திகள் ஒரு 1.5 வருஷத்துலேயே இறந்து போயிடும். நம்மளுடைய பதிவுகள் பார்த்த பின்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய அறிவை நம்ம பெருசாக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களோட அறிவுமையும் நம்ம
விரிவாக்க முடியும். அதனால் கேள்வி கேளுங்க, கண்ணியமான கேள்விகளாக. கடைசியாக நம்ம போட்ட பதிவு பாம்பை பற்றி போட்டிருந்தோம். அந்த பாம்பு கீழே நிறையா பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நிறையா கேள்விகளுக்கு பதிலாகவும் இதுக்கு முன்னாடி ஒரு சில பதிவுகளில் ஒரு சில சர்ச்சையான கேள்விகள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே அடுத்த ஒரு பதிவில் கேள்விக்கு விடைகளாக பார்க்கலாம்.